சமீபத்திய தாக்குதலுக்கிடையிலும் சிரியாவில் கிறிஸ்துமஸ் ஆராதனை சிரியாவின் டுவைல பகுதியில் அமைந்துள்ள மார் எலியாஸ் சர்ச் தேவாலயம் சமீபத்தில் ஏற்பட்ட வன்முறை தாக்குதல்களுக்கு பிறகும் கிறிஸ்துமஸ் ஆராதனையை பக்தியுடனும் அமைதியுடனும் நடத்தி முடித்தது. தற்கொலை குண்டு தாக்குதலை தடுக்க முயன்றபோது உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து சிறப்பு ஜெபங்கள் நடைபெற்றன. உயிர் ஆபத்து மற்றும் அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் கிறிஸ்தவ விசுவாசம் தளரவில்லை என்பதற்கான வலுவான சாட்சியாக இந்த ஆராதனை அமைந்தது. புனித நிலத்தில் கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளும் தொடரும் சவால்கள். ஜெருசலம் மற்றும் புனித நிலப்பகுதிகளில் வாழும் கிறிஸ்தவர்கள் பல்வேறு சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் சவால்களை எதிர்கொண்டு வருவதாக திருச்சபை தலைவர்கள் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. இடம்பெயர்வு அதிகரிப்பு, வேலைவாய்ப்புகளின் குறைவு, வாழ்வாதார கட்டுப்பாடுகள் போன்ற காரணங்களால் அப்பகுதிகளில் கிறிஸ்தவ மக்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் கிறிஸ்துமஸ் வழிபாடுகள் தடுக்கப்பட்ட சம்பவம். இந்தோனேசியாவின் வெஸ்ட் ஜாவா மாகாணத்தில் உள்ள சில பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் வழிபாட்டிற்கு செல்ல முடியாதபடி மனித சங்கிலி அமைத்து தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் தேவாலயங்களுக்கு செல்ல முயன்ற விசுவாசிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இந்த சம்பவம் அந்த நாட்டில் மத சுதந்திரம் மற்றும் சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகள் குறித்த கவலைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது.